அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த இணைய வழியில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த மனித குலத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அருள்கொடை அது தொழுகை என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் எல்லா விதத்திற்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு காட்டித் தந்த மிகப்பெரிய அருள்கொடை தொழுகை. நாம் எல்லா தொழுகையும் பார்த்திருப்போம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு தொழுகையை அறிமுகம் செய்கிறார்கள். அன்றைய ஜாஹிலியாக்களினுடைய அறியாமை காலத்தில் ஒரு மனிதன் குழப்பமாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு செயலை எப்படி செய்ய வேண்டும் என்று ஒரு குழப்பம், இரண்டு செயல்களுக்கு மத்தியில் எதை செய்ய வேண்டும் என்ற ஒரு குழப்பம், அந்த குழப்பத்திற்கு மத்தியில் மனிதனுக்கு ஒரு தெளிவு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அன்றைய ஜாஹிலியாக்கள் அம்பு எறிவார்கள், சீட்டை குலுக்கி போட்டு எடுப்பார்கள். இப்படி இருந்த காலகட்டத்தில் அல்லாஹ் ஒரு ஆயத்தை இறக்குகிறான். நீங்கள் இனி அம்பு எறியக்கூடாது என்று ஒரு ஆயத்தை அல்லாஹ் இறக்குகிறான். அதிலிருந்து நபிகள் நாயகம் அம்பு எறிய வேண்டாம், உங்களுக்கு குழப்பமான நேரத்தில் சீட்டு குலுக்கி போடுவது அம்பு எறிவதை தாண்டி நீங்கள் அல்லாஹ்விற்காக தொழுகுங்கள். அந்த தொழுகையை இஸ்திகாரா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் அறிமுகப்படுத்துகிறார்கள். இதை தொட்டும் பேசக்கூடிய ஜாபிர் ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், குர்ஆனில் சில வசனங்களை கற்றுத்தருவதை போன்று எங்களுக்கு இஸ்திகாரா தொழுகை நபிகள் நாயகம் கற்றுத்தந்தார்கள். அதில் இப்படியெல்லாம் கற்றுத்தருகிறார்கள் என்பதையெல்லாம் சொல்லுகிறார்கள். அந்த அடிப்படையில் தொழுகையை கற்றுக் கொடுக்குகிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு செய்தியை நீங்கள் விளங்கியாக வேண்டும். இஸ்லாத்தில் தொழுகையை தாண்டிய ஒரு பிரதானமான ஒரு அமல்கள் எதுவுமே கிடையாது. அந்த அளவிற்கு ஒரு மனிதன் துக்கத்தை மேலோங்குகிறான் என்று சொன்னால் அதிலும் தொழுகைதான் பிரதானமாக இருக்கும். மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொண்டாடுகிறான் என்று சொன்னால் அதிலும் தொழுகைதான் பிரதானமாக இருக்கும். உதாரணமாக, பெருநாளை விட மகிழ்ச்சியான நாள் இஸ்லாமியர்களுக்கு எதுவும் இல்லை. அந்த நாளில் கூட தொழுகைதான் பிரதானம். தன்னுடைய உறவுகளில் ஒருவர் தவறிவிட்டார் என்று சொன்னால் தன்னுடைய இறப்பு தான் ஒரு குடும்பத்தினுடைய மிகப்பெரிய ஒரு துக்கம். அந்த துக்கத்திலும் கூட தொழுகைதான் பிரதானமாக இருக்கும். பெருநாள் தொழுகையாக இருந்தாலும் சரி, ஜனாசா தொழுகையாக இருந்தாலும் சரி, தொழுகை என்ற அடிப்படையில் ஒரு மனிதனுக்கு வாழ்வியலில் குறிப்பாக இஸ்லாமியனுக்கு தொழுகைதான் பிரதானம். அந்த தொழுகையை காட்டித் தருகிறார்கள். ஸலாத்துல் இஸ்திகாரா என்ற பெயரோடு காட்டித் தருகிறார்கள். உங்களுக்கு ஒரு செயலை செய்வதில் குழப்பம் இருக்கிறதா, உடனே நீங்கள் அல்லாஹ்விற்காக அந்த செயலை முன்னிறுத்தி நீங்கள் அந்த செயலில் எனக்கு தெளிவு வர வேண்டும் என்று இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்து நீங்கள் தொழுகையை நிறைவேற்றுங்கள். அந்த தொழுகையிலே நீங்கள் இறைவனிடத்திலே ஒரு தொழுகையை முன்னிறுத்தி நீங்கள் இறைவனிடத்திலே கேளுங்கள் என்று தொழுகையை அறிமுகம் செய்கிறார்கள். அந்த தொழுகையிற்கு பெயர்தான் ஸலாத்துல் இஸ்திகாரா. அதே வேளையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தொழுகையில் சொல்லக்கூடிய செய்தி, இன்னொரு செய்தி நாம் விளங்கியாக வேண்டும். தொழக்கூடிய மனிதர் அது ஃபர்லானவைகளுக்காக ஆலோசனைக்காக குழப்பம் வரக்கூடிய தொழுகையாக இருக்கக்கூடாது. உதாரணமாக, நான் இன்றைய ஃபர்லு தொழுகையை நான் தொழ வேண்டுமா வேண்டாமா என்பதில் நமக்கு குழப்பம் ஏற்படுகிறது, அதற்கு தெளிவு வர வேண்டும் என்று ஸலாத்துல் இஸ்திகாராவை செய்யக்கூடாது. ஏனென்று சொன்னால் அது செய்தாக வேண்டும். அதில் குழப்பம் வருவதற்கு அர்த்தமே கிடையாது. அதில் குழப்பம் வருவதற்கு எந்த விதமான மன ஊசலாட்டத்திற்கும் அங்கு இடமில்லை. அதை செய்தாக வேண்டும், செய்யாவிட்டால் குற்றம். அதே நேரத்தில் இன்னொரு செய்தியை நாம் விளங்கியாக வேண்டும். தன் பாவமான காரியத்தை செய்வதில் குழப்பமாக இருக்கிறது, நான் வட்டி கொடுக்கணும் அல்லது ஒரு விதமான பாவமான காரியத்தை அல்லாஹ் தடுத்த ஒரு காரியத்தை செய்வதில் குழப்பமாக இருக்கிறது, அதில் இஸ்திகாரா தொழுகை நாம் தொழுது நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று சொன்னால் இல்லை. ஃபர்லான காரியத்தில் செய்ய வேண்டுமா செய்யக்கூடாதா என்பதில் குழப்பம் ஏற்பட்டால் அதற்கும் இஸ்திகாராவில் இடமில்லை. அதே நேரத்தில் ஹராமான ஒரு காரியத்திற்காக எனக்கு குழப்பமாக இருக்கிறது, அதை செய்ய வேண்டுமா, உதாரணமாக ஹராமான தொழிலாக இருக்கலாம், அல்லது ஹராமான வருமானமாக இருக்கலாம், அல்லது ஹராமான ஒரு பாவமான காரியங்களில் ஈடுபடுவதாக இருக்கலாம், அல்லது ஃபர்லை விடுவதற்கு அல்லது ஜக்காத்துடைய பணத்தை கொடுக்காம, இப்படி ஃபர்லினுடைய காரணத்தை முன்னிட்டும் தொழக்கூடாது. அதே நேரத்தில் பாவமான காரியத்தில் குழப்பம் வருகிறது என்று சொன்னாலும் அதற்கும் தொழக்கூடாது. தன் ஹலாலான அல்லாஹ் ஆகுமாக்கிய விஷயங்களில் தனக்கு குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது, இதை செய்ய வேண்டுமா, உதாரணமாக ஒரு ஹலாலான ஒரு தொழில், அதை துவங்குவதில் குழப்பமாக இருக்கிறது, அல்லது ஒருவருக்கு ஒரு பொருளை கொடுக்க வேண்டுமா வேண்டாமா, அல்லது ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டும், இவைகளையெல்லாம் நமக்கு ஹலாலாக்கப்பட்ட ஒன்றிலே குழப்பம் ஏற்படுகிறது என்று சொன்னால், அன்றைய காலத்தில் சீட்டு குலுக்கி போடுவது, அம்பெறுவது, இது போன்ற செய்திகள் இருந்தது.
இன்றைய காலத்தில் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் தொழுது அந்த பிரார்த்தனை செய்து அல்லாஹ்வினுடைய முடிவுக்கு நீங்கள் விட்டுவிடுங்கள் என்று அல்லாஹ்வின் முடிவை கேட்டு தொழக்கூடிய ஒரு தொழுகைக்கு பெயர்தான் ஸலாத்துல் இஸ்திகாரா. அதை எப்படி தொழ வேண்டும், அதில் என்னென்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.